மாவட்டம் சங்கராபுரம் நகரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோபூஜை, ஸ்ரீ மகாலட்சுமி குபேர ஹோமம் மற்றும் சுமங்கலி பெண்கள் பங்கேற்கும் 108 திருவிளக்கு பூஜை ஆலய அறங்காவலர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் வெங்கட், ஆலய பூசாரி சக்திவேல் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். பூஜை முடிந்தவுடன் சங்கராபுரம் ஆலய இளைஞரணி சார்பாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 800 ஆண்டுகள் பழமையான ஜம்புலிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோவிலின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஜம்புலிபுத்தூர் பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர் கோவிலின் முன்பாக உள்ள நிலையை வந்தடைந்தது. தேர் நிலையை அடைந்ததும் அங்கிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வாழைப்பழம், நாணயங்கள், பருத்தி மற்றும் இனிப்பு பதார்த்தங்களை மக்கள் கூட்டத்தில் வீசி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஒபகாவலசை கிராமத்தில் கடந்த மாதம் விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் 75 வயதான கண்ணப்பன், 70 வயதான சென்னம்மாள் ஆகிய கணவன் மனைவி வசித்து வந்தனர். கடந்த மாதம் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கண்ணப்பன் என்கிற முதியவரை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு அவரது மனைவி சென்னம்மாள் என்கிற மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில் சென்னம்மாள் சத்தம் போட்டதில் அக்கம் பக்கத்தினர் அவர் வீட்டின் அருகே வந்து பார்த்தனர். அதன் பின்பு இந்த சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் கண்ணப்பன் சடலத்தை ஊத்தங்கரை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் நேற்று இரவு குற்றவாளியை கைது செய்தனர். அதே பகுதியை சேர்ந்த 24 வயதான மணிகண்டன் என்கிற இளைஞன் என்பது தெரிய வந்தது. குற்றவாளியை விசாரணை செய்து சிறையில் அடைப்பதற்கு முன்பு குற்றவாளியை ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடல் பரிசோதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பொதுமக்கள் சிங்காரப்பேட்டை காவல்துறையினரை பாராட்டி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் கிரைஸ்ட் கிங் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் ஹயக்ரீவர் சதுரங்க கழகம் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி ஸ்ரீ ஹயக்ரீவர் சதுரங்க அகாடமியின் செயலாளர் கோகிலா ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரத்தின் தற்போதைய இந்திய மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் யசோதா, கிரைஸ்ட் கிங் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் மெத்தலேன் ஜெசிந்தா, செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, உடற்கல்வி ஆசிரியர் ஆஃப்ரின் பெக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சதுரங்க போட்டியில் 8, 10, 13, 25 வயதிற்குட்பட்ட இளம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர்.
வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு விருந்தினர்கள் சான்றிதழ்கள் விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக 8 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற போட்டியில் விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வீரர் வீராங்கனைகள் உட்பட பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Outcome of the class chess board today. Your analytical mind and mind game. More for the brain, isn't it? Moolika, Kaika. Mooliki. Actually, even in doctors, we are also trying. Sangamitra, Srivatsan, Salai. Anshika J, Kirtana. Those children also should be encouraged. Why means தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று தொகுதி பங்கீடு செய்து கொண்டு 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போட்டியிட வைத்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழ்நாடு மக்களிடம் வாக்கு சேகரித்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என கோரி காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பாஜக நிர்வாகிகள் அங்க பிரதட்சணம் செய்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிவு பெற்று அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி வரவேண்டும் என காஞ்சி காமாட்சியம்மனுக்கு சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து வேண்டுதல் நடத்தினர். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என பாஜகவினர் அங்க பிரதட்சணம் செய்த செயலை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து சென்றனர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் காமாட்சி மாதா கி ஜெய். வா 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 வா. வரங்க. அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி அருகே உள்ள மொடவன்குழி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முனீஸ்வரன், மதுரை வீரன், நொண்டி முனி, நொண்டி கருப்பு, நாகேஸ்வர், வனசக்தியால், காளியம்மன் ஆகிய பரிவார தெய்வங்கள் உள்ளன. இவற்றிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா நடத்த ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா துவங்கியது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து அக்னி கரகம், பூங்கரகத்துடன் பம்பை மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். கோவிலில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அக்னி குண்டத்தில் சில பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி, பராசக்தி என கோஷங்களை எழுப்பினர். 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சித்திரை மாத கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் சின்ன கரசபாளையம் பகுதியைச் சேர்ந்த கொங்கு ஒயிலாட்டம் வேலாண்டவர் காவடி குழுவினர் 4ஆம் ஆண்டாக பழனிக்கு நடைபயணமாக வருகை தந்துள்ளனர். சுட்டெரிக்கும் சித்திரை வெயிலில் பல ஊர்களை கடந்து வந்தாலும் முருகனின் முகம் கண்டால் தங்கள் கஷ்டங்கள் யாவும் நீங்கி மனம் குளிராவதாக பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். பழனி கிரிவல பாதையில் இந்த குழுவினர் ஆடிய பாரம்பரிய ஒயிலாட்டம் மற்றும் காவடி ஆட்டம் அங்கிருந்த பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. வழி நெடுகிலும் தாகம் தணிக்க நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கியபடி வந்த இவர்களின் பக்தி பயணம் முருகப்பெருமான் மீது அவர்கள் கொண்டுள்ள அபார நம்பிக்கையை பறைசாற்றுவதாக அமைந்தது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதையொட்டி தேர்வு மையங்களில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆண்டு சுமார் 22 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு விதிமுறைகளை பின்பற்றி ஹால் டிக்கெட் மற்றும் அடையாள ஆவணங்களுடன் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்தனர். மருத்துவ கல்வி சேர்க்கைக்கு முக்கியமான இந்த தேர்வில் மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பங்கேற்றனர்.